ஆஹா உள்ள போங்க, சூப்பராக ஏறுறீங்க போய். பறிங்க பிரண்டை பறிங்க. இந்த பாருங்கள், இந்த காடு சும்மா ஒரு மொட்டை மலை. அதில் பாருங்கள் பிரண்டை, மொட்டை மலை. அதில் பாருங்கள் பிரண்டை பாருங்கள், வைல்டாக முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வளர்ப்பு பிரண்டை இல்லை, சரியான ஸ்ட்ரென்த்து. இந்த பிரண்டை போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். மேபி கேட்குறேன் இவங்கக்கிட்டேயே இந்த பிரண்டை எடுத்து அனுப்ப முடியுமான்னு. மேபி சும்மாவே கொடுத்துருவேன். இன்னும் நம்ம தேனை தான் ஆர்டர் பண்ணாங்கன்னா அதோட சேர்த்து இதையும் அனுப்பிச்சுடலாம். சார் வைல்டு பிரண்டை பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க. நீ போய் எடுத்துகிட்டு வாயா. ஆஹா உள்ள போங்க, சூப்பராக ஏறுறீங்க போய். பறிங்க பிரண்டை பறிங்க. 4 பிரண்டையை கட் பண்ணி எடுத்துவாங்க. சின்ன சமையல் சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பிரண்டையை பறிச்சிருவோமா? பையில முள்ளுலாம் இருக்கா? அதில் அதெல்லாம் இருக்காது. சூப்பரா காமியா குண்டா. அதெல்லாம் பத்தாது மேன், போய் பிரண்டை சட்னி செய்யலாம் வாங்க. ப்ரெஷியஸ் பை அது. ஏம்மா ஓடுற? பிரண்டை பாருங்க. சரி, இது இந்த பிரண்டை கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ எடுக்காதீங்க, வாயெல்லாம் அரிக்கும், இது இப்போ எடுக்காதீங்க அப்படின்ட்டாரு. அதனால் இது நமக்கு இப்போ கிடைக்காது, வேணான்ட்டேன். ஏன்னா இது வாயை அரிக்குமா. இது வந்து கொழுந்தாக விட்டுருக்கும்ல, அந்த டைமில் பறித்து வெட்டி எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். இது தொக்குக்கெலாம் யூஸ் பண்ணலாம், எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, மறுபடியும் பார்ப்போம். அதனால் இப்போ இந்த தடவை யாராவது கஸ்டமர்ஸ் ஃப்ரீயாக பிரண்டை கிடச்சா தரேன்னு சொன்னேன். காட்டு பிரண்டை இல்லை, சாரி, தேங்க்யூ.